வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம். நம்மளோட வியூவர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. "என்ன மாரி பசங்கள பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது?" அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ பார்க்க பார்க்க பிடிக்கும். கேட்க கேட்க இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. ஸோ இந்த மாரியெல்லாம் சொல்றதுக்கு எப்படி சொல்றது? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் நாம டபுள் கம்பேரட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப காமனான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். நெறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ரக்சர் தான். த மோர் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர். அஃப்கோர்ஸ் த மோர்ன்னு தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒண்ணு மோர், இன்னொன்னு லெஸ். எப்படி வேணா இருக்கலாம். இல்ல 2மே லெஸ். இந்த மாதிரி இந்த காம்பினேஷன்ஸ் எந்த மாரி வேணா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்றப்போ, சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சென்டென்ஸோடைய டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல த மோர் இல்லன்னா லெஸ் என்ன வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளஸ் சப்ஜெக்ட், வெர்ப் அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும். மோரோ, லெஸ்ஸோ, சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். ஸோ அதுக்கு வந்து சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி, சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி. பொதுவா ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டும், வெர்பும் மட்டும் இருக்குன்னா, நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணுவோம். ஒருவேள அந்த சென்டென்ஸ்ல ஏதாவது அட்ஜெக்டிவ்ஸ் வந்தது அப்படின்னா, அப்பதான் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். அட்ஜெக்டிவ்ஸ் வர்றப்போ, நம்ம அந்த அட்ஜெக்டிவ கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல மாத்திட்டு, அத நம்ம அந்த மோர்க்கு பதிலா நம்ம போடணும். இப்போ அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற ஒரு அட்ஜெக்டிவ். அதுல வந்து நம்ம சிலபிள் வந்து சிங்கிள் சிலபிள் அட்ஜெக்டிவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பொதுவா நீங்க அந்த அட்ஜெக்டிவோட ஈஆர் சேர்த்தா போதும். அப்படி ஈஆர் சேர்த்துட்டு அந்த அட்ஜெக்டிவ இந்த மோர்க்கு பதிலா முன்னாடி கொண்டு வந்துரணும். ஒருவேள மோர் தென் 2 சிலபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஈஆர் சேர்க்க முடியாது. அப்ப நீங்க ஆல்ரெடி இந்த மோர்ன்னு இருக்கு இல்லையா? அதுக்கு பக்கத்துல என்ன அட்ஜெக்டிவோ அத அப்படியே போட்டா போதும். அதுலயும் குறிப்பா நம்ம வி3 அட்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி அட்ஜெக்டிவ்ஸ் கூடலாம் நம்ம ஈஆர்லாம் சேர்க்க முடியாது. அந்த அட்ஜெக்டிவ் அப்படியே முன்னாடி த மோர், த லெஸ் இந்த மாரி வார்த்தைகளோட சேர்த்து அப்படியே போட்டுறணும். சென்டென்சஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சிலபிள் கவுண்டிங்னா என்ன? அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, நம்ம ஏற்கனவே இத சொல்லியிருக்கோம். இருந்தாலும் சொல்லலாம். கக்கா, கிக்கி, குக்கு, கேக்கேன்லாம் இருக்கு இல்லையா? இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? அந்த சவுண்ட் எல்லாம் நீங்க 1ன்னு கவுண்ட் பண்ணணும். இந்த இக்கு, இங்கு, இச்சு அதையெல்லாம் நீங்க கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்ப இந்த இடத்துல ஆங்ரின்னு இருக்கு இல்லையா? பொதுவா ஒரு வார்த்தையோட கடைசில வர்ற இந்த ஒய் சவுண்டையும் நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்ப இதுல ஆங்ரின்னு இருக்கு. இது 1. மத்தபடி இங்கு, இர்ரு, இ இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஏன்னா நம்ம கடைசில வர ஒய்ய அஃப்கோர்ஸ் இது வந்து கீங், ஈ, சீ மாரி தானே இருக்கு. அத கவுண்ட் பண்ண வேண்டாமா? அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் வார்த்தையோட கடைசில வர்ற இந்த ஆர், ஒய் அஃப்கோர்ஸ் இந்த ஒய் சவுண்ட நம்ம வந்து விட்டுறணும். இப்ப இதுல எத்தன சிலபிள் பாருங்க 1 தான். இப்ப இதுல பாருங்க ஹ, ஞ, ச மாதிரி 1. இங்கு கவுண்ட் பண்ணக்கூடாது. அதே மாரி கடைசில வர்ற இந்த ரீ சவுண்டையும் நம்ம விட்டுறணும். அப்ப இதோடைய சிலபிள் எவ்வளோதான்? 1 தான். ஸோ சிங்கிள் சிலபிள் அப்டின்னா நம்ம என்ன செய்வோம்? ஈஆர் சேர்த்துப்போம். ஒய் வந்ததுனா அந்த ஒய்ய எடுத்துட்டு ஐஇஆர்ன்னு சேர்த்துப்போம். ஸோ அது தவிர மோர் தென் 1 சிலபிள்ஸ் வர்ற வார்த்தைகள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஈஆர் சேர்க்காம அப்படியே மோர் பக்கத்துல கொண்டு வந்து போட வேண்டியது தான். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப நம்ம இதெல்லாம் இன்னொரு தடவ டீட்டெயிலா சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போறது நம்மளுடைய ஒவ்வொரு சென்டென்ஸ்லயுமே 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதுல எந்த டென்ஸ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ஜெனரல் ஃபேக்ட் பத்தி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே நடக்கக்கூடிய ஜெனரலான விஷயங்கள பத்தி பேசுறீங்க அப்படின்னா, 2 ஸ்டேட்மெண்ட்லயுமே நீங்க பிரசன்ட் டென்ஸ யூஸ் பண்ணணும். பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம் அப்படின்னா, 2 ஸ்டேட்மெண்ட்ஸ்லயுமே பாஸ்ட் டென்ஸ். நாம பேசுறது, இப்ப நீ இத செய்ய செய்ய இப்படி ஆகிவிடும் அப்படின்னு ஃபியூச்சர ரெஃபர் பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்னா, பிரசன்ட் பிளஸ் ஃபியூச்சர். ஸோ 2மே ஃபியூச்சர் கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பிரசன்ட், செகண்ட் பார்ட்ல ஃபியூச்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பாட்டு கேட்க கேட்க உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஜெனரல் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ரொம்ப அதிகமா கேட்க கேட்க அதிகமா பிடிக்கும். அப்படிதான் நம்ம சொல்றோம் இல்லையா? அதனால த மோர் அப்படிதான் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்க போது. ஸோ த மோர் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப், த மோர் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் இப்படிதான் இருக்க போது. ஸோ என்ன டென்ஸ்? ஜெனரலா நம்ம சொல்றோம். அப்படி இல்லாட்டி, இந்த பாட்ட நீ கேளு. கேட்க கேட்க உனக்கு ஃபியூச்சர்ல இது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றத நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த மாரி சொன்னோமானா, பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் அப்படிதான் நம்ம சென்டென்ஸ ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ எப்படி ஃப்ரேம் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பாட்ட கேளு.
உனக்கு பிடிக்கும். அப்படிதான் இந்த சென்டென்ஸ சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த மோர் அப்படின்ற மாதிரி நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். அப்போ யூ லிசன் டு திஸ் சாங். இந்த பாட்ட கேளு. யூ லிசன் டு திஸ் சாங். உனக்கு பிடிக்கும். உனக்கு ரொம்ப பிடிக்கும். யூ வில் லவ் இட். அப்படி சொல்றோம். ஸோ 2க்கும் முன்னாடி த மோர். த மோர் யூ லிசன் டு திஸ் சாங், த மோர் யூ வில் லவ் இட். இந்த பாட்டு கேட்க கேட்க உனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சொல்றதுக்கு. எவ்வளோ ஈஸியா இருக்கு இல்லையா அந்த சென்டென்ஸ் ஃப்ரேமிங்? இப்போ இந்த சென்டென்ஸ் பார்க்கலாம். சாப்பிட சாப்பிட அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்படி சொல்றோம். எப்போ? இப்போ ப்ரெசென்ட்ல நான் ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்படி சாப்பிட்றப்பவே ஐயோ ரொம்ப சூப்பரா இருக்கு. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்படி நான் சொல்றேன். அதனால 2 பார்ட்லயுமே நம்ம ப்ரெசென்ட் டென்ஸை யூஸ் பண்ண போறோம். இப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது? நிறைய சாப்பிட சாப்பிட இன்னும் நிறைய சாப்பிடணும் போல இருக்கு. அதனால 2மே இது மோர் தான். சரி, இப்போ எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும்? நான் சாப்பிட்றேன். ஐ ஈட். எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. போல இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபீல் லைக் அப்படின்னு வச்சு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஐ ஃபீல் லைக் ஈட்டிங். சாப்பிடணும் போல இருக்கு. ஐ ஃபீல் லைக் ஈட்டிங். அப்போ த மோர் ஐ ஈட், த மோர் ஐ ஃபீல் லைக் ஈட்டிங். த மோர் ஐ ஈட், த மோர் ஐ ஃபீல் லைக் ஈட்டிங். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பழக பழக தான் அவ எவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ தெரிந்தது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ பாஸ்ட் அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட்லையுமே பாஸ்ட் டென்ஸ். ஸோ நிறைய பழக பழக மோர். ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சு. எவ்வளோ நல்ல பெண் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால 2 பக்கமே இது மோர் வச்சு சொல்ல போறோம். இந்த இடத்துல எவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்றப்ப, அப்படியே வண்டர்ஃபுல் கேர்ள் அந்த மாதிரி தானே நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம வண்டர்ஃபுல்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ அந்த அட்ஜெக்டிவை நம்ம கொண்டு வரணும் முன்னாடி. வண்டர்ஃபுல், ஃபுல் அப்படின்னு வார்த்தைகள்ல முடியிற அட்ஜெக்டிவ்ஸ்க்குலாம் நம்ம ஈஆர் சேர்க்க முடியாது. அது அப்படியே நீங்க முன்னாடி கொண்டு வர வேண்டியதுதான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். அப்புறம் நம்ம எதை எந்த இடத்துல போடுறதுன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பழகினேன். நான் அந்த அவளோட பழகினேன். ஸோ ஒருத்தவங்களோட பழகுறதுக்கு வந்து நம்ம கெட் டு நோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இடத்துல பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால ஐ காட் டு நோ ஹர். ஐ காட் டு நோ ஹர். அவ ரொம்ப நல்ல பெண்ணா தெரிந்தாள். ஷி சீம்ட் அ வண்டர்ஃபுல் கேர்ள். ஷி சீம்ட் அ வண்டர்ஃபுல் கேர்ள். இல்லைன்னா ஷி சீம்ட் வண்டர்ஃபுல் அப்படி மட்டும் வச்சுக்கலாம். ஸோ அந்த வண்டர்ஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ் இல்லையா? ஸோ அட்ஜெக்டிவை இந்த மோர் பக்கத்தில் கொண்டு வந்துடணும். The more I got to know her, the more wonderful she seemed. She seemed wonderfulன்னு சொன்னோம். அந்த wonderful மோருக்கு முன்னாடி மோருக்கு பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். So the more I got to know her, the more wonderful she seemed. இப்போ அந்த டயலாக பார்க்கலாம். என்ன மாதிரி பசங்களை பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். ஸோ ரொம்ப பார்க்க பார்க்க ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ the more, the more. ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம வந்து எப்படி சொல்கிறோம் பாருங்க. நல்லா அவங்கள பார்க்க பார்க்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் பின்னாடி அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிடிக்காது, ஃப்யூச்சர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அதனால தான் ஒரு பார்ட் ப்ரெசன்ட் டென்ஸ், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ என்ன மாதிரி பசங்களை பாருங்க. யூ see பாய்ஸ் லைக் மீ. யூ see பாய்ஸ் லைக் மீ. உங்களுக்கு பிடிக்கும். யூ வில் லைக் them. யூ வில் லைக் them. அப்படியே சேர்த்து சொல்ல வேண்டியதான். The more you see boys like me, the more you will like them. எவ்வளோ ஈஸியாக இருக்கு இல்லையா? இந்த எக்ஸாம்பிளை முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். யாராவது தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இங்கே பாரு நீ தூங்க தூங்க இன்னும் தூக்கம் தான் வரும். அதில் எழுந்துரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்ல போகிறோம். ஸோ மோர் நிறைய தூங்க தூங்க இன்னும் நிறைய தூக்கம் வரும் அப்படி சொல்கிறோம். அப்போ அது மோர் த மோர் இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம். அதனால 2 இடத்துலையுமே நம்ம வந்து ப்ரெசென்ட் வச்சு சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து ஜென்ரலாகவே அப்படி தான். எப்போவுமே நீ தூங்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப தூக்கம் தான் வரும். அந்த மாதிரி ஜென்ரலாக சொல்கிறதுனால 2மே ப்ரெசென்ட் டென்ஸில் வச்சு சொல்ல போகிறோம். சரி, இப்போ நீ தூங்குற. யூ ஸ்லீப். இன்னும் தூக்கம் வரும். யூ கெட் ஸ்லீப்பி. அதாவது தூக்க கலக்கமாக இருக்கும். யூ கெட் ஸ்லீப்பி. இந்த ஸ்லீப்பின்னு இருக்கு இல்லையா? அது ஒரு அட்ஜெக்டிவ். அதில் எத்தனை சிலபிள் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸ்லீப்பி, இஸ், லீ, பி அந்த மாதிரி இருக்கு. லீ ஒரு சவுண்டு தான். ஸோ ஒரு சிலபல். அந்த கடைசியில் வர பி ஒய் இருக்கு இல்லையா? அதை நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம்.
அப்போ அது கூட என்ன சேர்க்கணும்? ER சேர்க்கணும். ஸோ ER சேர்க்குறப்போ ஒய் ஏதாவது இருந்ததானா அதை எடுத்துட்டு IER சேர்க்கணும். அதனால தான் ஸ்லீப்பியர் அப்படின்னு நம்ம போடுறோம். அப்போ யூ கெட் ஸ்லீப்பியர். அந்த ஸ்லீப்பியர்ன்ற அட்ஜெக்டிவை முன்னாடி கொண்டு வந்துடணும். ஸோ அதில் ER சேர்த்துட்டோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு தடவை மோர்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது. அப்போ the more you sleep, the sleepier you get. The more you sleep, the sleepier you get. அவ பேச பேச எனக்கு இன்னும் அப்படியே அதிகமாக எரிச்சல் ஆகுது அப்படி சொல்கிறோம். இப்போ யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க, நம்ம வந்து இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லுவோம், ஏன் இப்படி பேசிகிட்டே இருக்கா? அவள் பேச பேச எனக்கு இன்னும் எரிச்சல் ஆகுது. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் நடந்துட்டுருக்கு, அதனால் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ப்ரெசென்ட் டென்ஸ். சரி, ரொம்ப பேச பேச ரொம்ப எரிச்சல் ஆகுது. அப்போ த மோர். பட் என்ன அட்ஜெக்டிவ்ங்கிறத பொறுத்து இந்த சென்டென்ஸ் மாறலாம். நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல சிம்பிளாக நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். அவள் பேசுகிறா இல்லையா? அப்போ ஷி டாக்ஸ். ப்ரெசென்ட் டென்ஸ் நம்ம சொல்லிட்டோம், அதனால ஷி டாக்ஸ். எனக்கு அப்படியே எரிச்சல் ஆகுது. ஐ கெட் அன்னாய்டு. எரிச்சல் ஆகுறதுன்னா ஐ கெட் அன்னாய்டு. அன்னாய்டு பாருங்க ஒரு V3 அட்ஜெக்டிவ். இது கூட நம்ம இயர்லாம் சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸை நீங்கள் அப்படியே கொண்டு வந்து மோருக்கு பக்கத்தில் போட்டுருங்க. அப்போது த மோர் ஷி டாக்ஸ், த மோர் அன்னாய்டு ஐ கெட். பேச பேச எனக்கு இன்னும் எரிச்சல் ஜாஸ்தியாகுது. த மோர் ஷி டாக்ஸ், த மோர் அன்னாய்டு ஐ கெட். இப்போ இதுலேயே கொஞ்சம் சின்னதாக சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அப்பா ரொம்ப கோபமாக இருந்தார். ஆனால் என்னோட சிஸ்டர் அவள் அப்பா கிட்ட நல்லா பாசமாக பேசினா. அவள் பேச பேச அப்பா அப்படியே அமைதியாயிட்டார். அப்படி சொல்லப்போம். ஸோ எதுக்காகனா த மோர், இன்னொரு பார்ட் வந்து த லெஸ், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப பார்க்கலாம். பட் அமைதியாகி விட்டார் பாஸ்ட் இல்லையா? அப்போ ரெண்டுமே நம்ம பாஸ்டில் இருக்கணும், 2 ஸ்டேட்மெண்ட்டுமே. அவள் பேசினாள். நம்ம போன சென்டென்ஸில் நீ பேச பேச எனக்கு எரிச்சல் ஆகுதுன்னு ப்ரெசென்ட்டை நம்ம ரெஃபர் பண்ணோம். இது வந்து முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறோம். ஸோ அவள் பேசினாள். அப்போ ஷி ஸ்போக். அப்பா அமைதியாயிட்டார். ஃபாதர் பிகேம் காம். இந்த இடத்துல காமன் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். அமைதி ஆகிவிட்டார், எரிச்சல் ஆகிவிட்டார், அந்த மாதிரி ஆகிவிட்டார்னு நம்ம சொல்கிறது எல்லாமே அட்ஜெக்டிவ். ஸோ இந்த காம் பாருங்க எத்தனை சிலபல்? கா 1, இம் கவுண்ட் பண்ணக்கூடாது. அப்போ ஒரே ஒரு சிலபல் தான் இல்லையா? அப்போ அது கூட ER சேர்த்துக்கணும். ER சேர்த்துட்டோம்னா மோர்லாம் போடக்கூடாது. சேர்த்துட்டு அந்த அட்ஜெக்டிவை முன்னாடி கொண்டு வந்துடணும். அப்போ த மோர் ஷி ஸ்போக், த காமர் ஃபாதர் பிகேம். த மோர் ஷி ஸ்போக், த காமர் ஃபாதர் பிகேம். இந்த வாக்காய ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே அப்படின்னா, இல்ல செய்ய செய்ய உனக்கு எளிதாகிவிடும். நீ செய்ய உனக்கு ஃபியூச்சர்ல அது ஈஸி ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரசன்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபியூச்சர். ஸோ செய்யறது செய் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப யூ டூ இட், யூ டூ இட். இது வந்து ஈஸி ஆகிவிடும் ஃபியூச்சர்ல. அப்ப இட் வில் பிகம் ஈஸி. இப்போ இந்த இடத்துல ஈஸி ஆகிவிடும். ஈஸி அப்படின்றது என்னது? ஒரு அட்ஜெக்டிவ். எத்தனை சிலபல்னு பாருங்க. ஒன்று, இந்த ஒய் வந்ததானா அந்த பாட்டை கவுண்ட் பண்ணக்கூடாது. அது சி கீங்கீச்சி அந்த மாதிரி இருந்தால் கூட அதை கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு சிலபல் தான். ஒய்யை எடுத்துட்டு IER போடணும். நம்ம இதில் ER போட்டுட்டோம்னா மோர்லாம் போடக்கூடாது. இதை முன்னாடி கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். அப்போ the more you do it, the easier it will become. The more you do it, the easier it will become. நீங்கள் ஃபுட்டெல்லாம் நிறைய சமைச்சு வச்சுருக்கீங்க, கெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க, ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஐயோ நேரம் ஆக ஆக வெயிட் பண்ண எல்லா ஃபுட்டும் ஆறிடும் அப்படி சொல்கிறீங்க. ஸோ இப்போ சொல்கிறீங்க ப்ரெசென்ட், ஃப்யூச்சரில் ஆறிவிடுமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் ஃப்யூச்சர். சரி, இப்போ இதை வந்து எப்படி ஃப்ரேம் பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணுறோம். இப்போ வெயிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம டைமை பற்றி பேசுகிறோம். ஸோ டைமை பற்றி பேசுகிறப்போ நீங்கள் வந்து பொதுவாக நம்ம ஹவு லாங் அப்படி தான் சொல்லுவோம். எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹவு லாங் அப்படின்னு வச்சு சொல்லுவோம். அதனால இந்த மோர்னு இந்த இடத்துல மாதிரி டைமை பற்றி பேசுகிறப்ப நம்ம மோர்னு போடுறதில்ல, அதுக்கு பதிலாக த லாங்கர் அப்படின்னு நம்ம போடுவோம். சரி, இப்போ நீ வெயிட் பண்ணுற, இல்லைனா நாம வெயிட் பண்ணுறோம். நீங்கள் வந்து இந்த இடத்துல யூ வெயிட்னு வேணாலும் போடுங்க, வி வெயிட்னு வேணாலும் போடுங்க. இந்த நாம வெயிட் பண்ண எல்லா உணவும் ஆறிடும் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் வி வெயிட். உணவு வந்து ஆறுது, ஆறிவிடும், கோல்ட் ஆகிவிடும் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இட் கெட்ஸ் கோல்ட், இல்லைனா இட் வில் கெட் கோல்ட். ஃபியூச்சராக சொல்கிறதா இருந்தால் இட் வில் கெட் கோல்ட். எப்படி வேணால் சொல்லுங்கள், 2 விதமாகவும் இதை சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் பாருங்க, கோல்ட்.
கோ ஒன்று, இல்லு இதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. அப்பனா கோல்டர் அப்படின்னு போட வேண்டியதான். அப்போ த லாங்கர் யூ வெயிட், இந்த மோர் யூ வெயிட் இல்லை, த லாங்கர் யூ வெயிட், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அப்படிதான் அதுக்கு அர்த்தம். அதனால தான் நம்ம இங்கே இப்படி போட்டிருக்கோம். வெயிட் பண்ண அப்படிதான் நம்ம ஜெனரலாக சொல்லுவோம். பட் நம்ம வந்து டைம் ரெஃபர் பண்ணுறப்போ இந்த மோர்னு போடாமல் த லாங்கர் யூ வெயிட் த கோல்டர் இட் கெட்ஸ், த கோல்டர் இட் வில் கெட், எப்படி வேணால் சொல்லலாம். த லாங்கர் யூ வெயிட் த கோல்டர் இட் கெட்ஸ். பாருங்க, நம்ம வெயிட் பண்ண எல்லா ஃபுட்டும் ஆறுது அப்படி சொல்கிறதா இருந்தால் இட் கெட்ஸ். ஆறிவிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் இட் வில் கெட். இன்ஃபேக்ட் இங்கே நம்ம ஆறிவிடும்னு சொல்கிறப்ப இட் வில் கெட் தான் இன்னுமே கரெக்டாக இருக்கும். The longer you wait, the colder it will get. இப்போ நம்ம கடைசியாக சொன்ன இதே மாதிரி எக்ஸாம்பிள் தான் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. இப்போ மட்டன் ரொம்ப ஹார்டாக தெரியுது அப்படின்னா, இல்லை நல்லா வேக வை, நல்லா வேக வைக்க அது வந்து சாஃப்ட் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ வேக வைக்கனா ரொம்ப நேரம் வேக வைக்க அப்படி தான் அர்த்தம் இல்லையா? ஸோ அதனால நீங்கள் டைமை வச்சு சொல்லணும். அப்போ எப்படி சொல்லணும் அப்படின்றத நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து ஞாபகம் வச்சு சொல்லுங்கள். ஸோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ வேக வைக்கிறதுனா நம்ம இந்த இடத்துல குக் பண்ணுறது அப்படின்னே வச்சு சொல்லுவோம். அப்போ த லாங்கர் யூ குக் இட், த லாங்கர் யூ குக் இட், அது சாஃப்ட் ஆகிடும். சாஃப்ட் ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. அப்போ அது அட்ஜெக்டிவ் இல்லையா? சாஃப்ட் சிங்கிள் சிலபர், அப்போ இஆர் போடுவீங்க. அப்போ த சாஃப்டர் இட் வில் பிகம், மென்மை ஆகிவிடும் ஃபியூச்சரில். த லாங்கர் யூ குக் இட் த சாஃப்டர் இட் வில் பிகம். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் நிறைய சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த க்ரீமை தடவை நீ நல்லா ஃபேர் ஆகிடுவேன், இதெல்லாம் கூட இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்களாவே ஓனாக ட்ரை பண்ணி இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.